வணக்கம் நண்பர்களே. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கணக்கு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கணக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அந்த கணக்கு. இந்த மாதிரி கணக்கெலாம் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு கணக்கு 2-3 கணக்கு ஈஸியாக கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கணக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த கணக்கு ஈஸியாக போட்டுருவீங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான் என்ன கொடுத்துருக்காங்க, டேஷ் கொடுத்து விகிதங்கள் சமமான கேட்டிருக்காங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்லேயும் 2 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா எந்த 2 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 3:2 30:20. அதை சிம்பிளி பண்ணிங்கன்னா நாங்கள் வரும் 3:2 ஃபஸ்ட் ஒன்று வந்துச்சு. ரெண்டாவது 30:20 10 அடிச்சிங்கன்னா அதுவும் 3:2. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவே நமக்கு வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 4:3 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 20:3 இருக்குது. இது நாங்கள் வரும் 2:3 வருமா? அப்போது பி வராது. ஏன்னா 4:3 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2:3 இருக்குது. அப்போது ஆப்ஷன் பி வராது. சி பாருங்கள் 4:6 80:40. அப்போது இது சிம்பிளி பண்ணி என்ன வரும் 2:3 வரும். இது சிம்பிளி பண்ணிங்கன்னா 2:1 வரும். ஓகேங்களா, அப்போது இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. அப்போது ஆப்ஷன் சியும் வராது. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள் 6:4 40:20. 6:4 நாங்கள் வரும் 3:2 வருங்களா? சிம்பிளி பண்ணாக்கா இது பண்ணிங்கன்னா 1:2 வரும். அப்போது இதுவும் ஈக்குவல் இல்லை. 3:2 இருக்குது, 1:2 இருக்குது. அப்போ ஆப்ஷன் டியும் வராது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போது ஆப்ஷன் ஏ மட்டும் தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு தாங்க. ஓகேங்களா, இதே மாதிரி மோர் டிஎன்பிசிபி வைக்கு நம்ம மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.